CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். Dear students, good morning all of you. நம்ம இந்த வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கு இல்லைங்களா, ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதெல்லாம் வந்துட்டு புக் எக்ஸசைஸில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஓரியன்ட் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதனோட பேசிக் கான்செப்ட்டு, புக் எக்ஸசைஸு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் 27 புக்கில் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்துட்டு 181 இந்த கொஷின் இருக்குது. புக்கில் CMA ஃபவுண்டேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 181 கொஷின் நம்பர் 27 இருந்து கொஷின் நம்பர் 27 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் தி அப்சர்வேஷன் 4, 2, 6, 3, 9, 5, 11, 70, 10 ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கொஷினில் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 4, 2, 6, 3, 9, 5, 7, 70, 10 ரேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஞ்சோட ஃபார்முலா என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கிவன் ப்ராப்ளத்தில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 70, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்துட்டு 2. ஸோ 70 மைனஸ் 2 68. இதான் உங்களோட ரேஞ்ச், இதான் உங்களோட ஆன்சர். கொஷின் நம்பர் 28, ஃபாலோயிங் ஆர் த மார்க்ஸ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் 82, 79, 56, 70, 85, 95, 55, 72, 70, 60. Find the coefficient of range. கொஷின் என்னங்க கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன்ட்டு 100. இந்த கிவன் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 95. லார்ஜஸ்ட் வேல்யூ உங்களுக்கு 95 லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55. ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்கள் 55. லார்ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 95, ஸ்மாலஸ்ட் 55. லார்ஜஸ்ட் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் இன்ட்டு 100. ஸோ 95 மைனஸ் 55 வந்துட்டு உங்களுக்கு 40. 95 ப்ளஸ் 55 வந்துட்டு 150 இன்ட்டு 100. ஸோ 40 டிவைட் பை 150 இன்ட்டு 100. உங்களோட ஆன்சர் 26.67. இதாங்க உங்களோட ஆன்சர். கால்குலேட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26.67 உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 29, ஃபாலோயிங் ஆர் தி வேஜஸ் ஆஃப் 8 ஒர்க்கர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ருப்பீஸ். 82, 96, 52, 75, 70, 65, 50, 70. Find the range and its coefficient. 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ஸும் கேட்டிருக்காங்க. நமக்கு ரேஞ்சோட ஃபார்முலா என்னங்க? ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. வாட் இஸ் லார்ஜஸ்ட் வேல்யூ? 96 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 50. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னங்க? 50. ஸோ 96 மைனஸ் 50 வந்துட்டு உங்களுக்கு 46. இது ஒரு கொஷின். ஃபைண்ட் தி ரேஞ்ச், அதுக்கான கொஷின். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு largest value minus smallest value, largest value plus smallest value into 100.
So 96 minus 50 divided by 96 plus 50 into 100. So 96ல 50 minus பண்ணால் 46, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 146 into 100. கால்குலேட்டரை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் 31.50. இதாங்க உங்களோட 29th ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வாட் வுட் பி த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. வாட் வுட் பி த ரேஞ்ச் ஆஃப் 3x + 50. 3 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 2 அப்ளை பண்ணி 3 2s are 6. இதாங்க உங்களோட ஆன்சர். ஒன்லி கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 35th ப்ராப்ளம். குவார்டைல் டீவியேஷன் ஆஃப் தி டேட்டா 1 3 5 7 9 11 13 15 இஸ். குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா Q3 - Q1 டிவைட் பை 2. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம Q1 கண்டுபிடிக்கலாங்க. Q1ஓட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது n plus 1 by 4th item. n plus 1 by 4th item. n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. நம்பர் ஆஃப் ஐட்டம் n வந்து 8. 8 plus 1 by 4th item. 9 divided by 4. 9 divided by 4 நம்ம என்ன எழுதலாம்? 2.25. இப்போது இதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம். 2.25 நம்ம என்ன பண்ணோங்க? ஸ்ப்ளிட் அப் பண்ணோம். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்? செகண்ட் வேல்யூ ப்ளஸ் 0.25 இன்ட்டு தேர்டு வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூ. ஸோ இங்கே கொஷினில் செகண்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குங்க? 3 ப்ளஸ் 0.25 இன்ட்டு தேர்டு வேல்யூ 5. 5 minus 3. 5 minus 3. ஸோ இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். 0.25. 5 minus 3 உங்களுக்கு என்னங்க? 2. ஸோ 0.25 இன்ட்டு 2 வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 0.50. 3 ப்ளஸ் 0.50 3.50. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு Q1ஓட ஆன்சர். நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் Q3 கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? Q3 கண்டுபிடிக்கணும். ஸோ Q3 எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். Q3 இந்த 35th ப்ராப்ளத்துக்கே தான் சம் நம்பர் 35ஓட கண்டினியூஷன். ஸோ Q3 கண்டுபிடிக்கிறதுக்கு 3 into n plus 1 by 4th item. 3 into n plus 1 by 4th item. ஸோ 3 into 2.25. 3 into என்னங்க? 2.25. இப்போ இங்கே என்ன வருது? 6.75. ஸோ 6.75 என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th வேல்யூ ப்ளஸ் 0.75 இன்ட்டு 7th வேல்யூ மைனஸ் 6th வேல்யூ. ஸோ 6th வேல்யூ பாருங்கள் கொஷினில் 1 2 3 4 5 6. 6th வேல்யூ வந்துட்டு 11. 11 ப்ளஸ் 0.75 இன்ட்டு 7th வேல்யூ 13 மைனஸ் 11. 0.75. 13ல் 11 போச்சுன்னா 2. 11. 11 plus 7.5 into 2 1.50. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12.50. இதான் வந்துட்டு Q3. ஸோ குவார்டைல் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா Q3 minus Q1 divided by 2. Q3 வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Q3ஓட வேல்யூ 12.50. வாட் இஸ் Q1? Q1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா? 3.50. அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்களா? 3.50 டிவைடட் பை 2. ஸோ 12.50 மைனஸ் 3.50 டிவைட் பை 2 9/2 4.5. ஸோ குவார்டைல் டீவியேஷனோட ஆன்சர் உங்களுக்கு என்னங்க? 4.5. இதான் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் நம்பர் 35. குவார்டைல் டீவியேஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டா ஃபார்முலா Q3 minus Q1 divide by 2. Q1 n plus 1 by 4th item. n number of item 8. 8 plus 1 by 4th item 2.25. Second value plus 0.25 into third value minus second value. Split up பண்ணிடுங்க.
Q3 கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ குவார்டைல் டிவியேஷன் Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2 12.50 மைனஸ் 3.50 டிவைட் பை 2 9/2 குவார்டைல் டிவியேஷனோட ஆன்சர் 4.5. இது வந்து உங்களோட 35th ப்ராப்ளத்தோட ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஷின் 36th ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு என்னங்க 36th ப்ராப்ளம். The quartiles of the variable 45, 52 and 65 respectively, its quartile deviation. ஓகேங்களா, இப்போ மூணு நம்பர் தான் நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது 45, 52, 65. ஸோ மூணு வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நாம் வந்து Q1 வந்து என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கலாம்னா 45ன்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ Q3 வந்துட்டு என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கலாம் 65. குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா என்னங்க? குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. 65 மைனஸ் 45 டிவைட் பை 2. 20 டிவைட் பை 2. உங்களுக்கு என்ன வருதுங்க? 20 டிவைட் பை 2 வந்துட்டு உங்களுக்கு 10 வருது. ஸோ குவார்டைல் டிவியேஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 10. இதாங்க உங்களோட ஆன்சர், 36th ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 37. The quartile deviation of the daily wages of 7 persons given below. 7 பேர்த்தோட உங்களுக்கு வேஜஸ், டெய்லி வேஜஸ் என்ன அப்படிங்கிற 7 மெம்பர்ஸோட உங்களுக்கு டெய்லி வேஜஸ் வந்துட்டு ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்துட்டு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கிவன் ப்ராப்ளம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். கிவன் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி எழுதணும்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாங்களா? அசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதுகிறேன் பாருங்கள். 7, 10, 12, 15, 17, 19, 25 குவார்டைல் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னங்க உங்களுக்கு? Q1 வந்து என்னங்க? n+1/4 ஐட்டம். ஃபார்முலா எழுதிடும். n எவ்வளோங்க? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 + 1/4 ஐட்டம். ஸோ 8 டிவைடட் பை 4. 8 டிவைட் பை 4 உங்களுக்கு என்னங்க? செகண்ட் வேல்யூ. வாட் இஸ் செகண்ட் வேல்யூ? செகண்ட் வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 10. ஸோ Q1 வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 10 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு Q3யோட ஃபார்முலா என்னங்க? 3 × n+1/4 ஐட்டம். ஓகேங்களா, அப்போ 3 × செகண்ட் வேல்யூ, 3 × செகண்ட் வேல்யூ. அப்போ உங்களுக்கு என்ன வருங்க? 6th வேல்யூ வருங்களா? ஸோ வாட் இஸ் Q3ங்கிறது உங்களுக்கு 6th வேல்யூ. 1 2 3 4 5 6. 6th வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குங்க? 19. ஸோ Q3 கிடச்சிருச்சு. Q1 வந்து 10, Q3 வந்து 19. நமக்கு தேவை என்ன அப்படின்னா குவார்டைல் டீவியேஷன். வாட் இஸ் குவார்டைல் டீவியேஷன்? ஸோ குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா 37th ப்ராப்ளம் Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. Q3 மைனஸ் Q1 டிவைட் பை 2. ஸோ 19 மைனஸ் 10 டிவைட் பை 2. 9 டிவைட் பை 2 உங்களுக்கு என்ன வருங்க? 4.5. இதாங்க 37th ப்ராப்ளத்தோட குவார்டைல் டீவியேஷன். Q1 கண்டுபிடிக்கிறோம், Q3 கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இதான் 37th ப்ராப்ளத்தோட ஆன்சர் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 41. கொஷின் நம்பர் 41. மீடியன் 12, Q1 6, Q3 22. Then the coefficient of quartile deviation. So coefficient of quartile deviation. ஃபஸ்ட்டு நம்ம குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் குவார்டைல் டிவியேஷன்? Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. Q3 வந்து 22, Q1 வந்து 6 டிவைட் பை 2. ஸோ 22 மைனஸ் 6 டிவைட் பை 2 வந்துட்டு உங்களுக்கு குவார்டைல் டிவியேஷன் வந்துட்டு 8. குவார்டைல் டிவியேஷன் வந்துட்டு 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன்.
quartile deviation divided by median, quartile deviation divided by median into 100. What is quartile deviation? 8. What is median? Median in a problem? 12. So 8 divided by 12 into 100. 8 divided by 12 into 100. உங்களோட ஆன்சர் 66.66. இது வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 41. Next, question number 40. If the median 5, quartile deviation 2.5, then the coefficient of quartile deviation. So, coefficient of quartile deviation oda formula. Coefficient of quartile deviation oda formula. Quartile deviation divided by median into 100. Median into 100. So, quartile deviation உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்க? 2.5. மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 into 100. ஓகேங்களா? இதால் கட் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸு? 2 டைம்ஸ். இதையும் கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 50. ஸோ 40th ப்ராப்ளம், மீடியன் 5, quartile deviation 2.5, then the coefficient of quartile deviation. What is coefficient of quartile deviation? Quartile deviation divided by median into 100. Quartile deviation is 2.5, median 5 into 100. இதால் கட் பண்ணிங்கன்னா 2 times 50 வந்துடுது. இது வந்து உங்களோட 40th ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 41, அதாவது 40 சொல்லி 41க்கு பதிலாக 41 சொல்லி 40 உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 43. If x and y are related as 3x plus 4y equal to 20 and the quartile deviation of x is 12, then the quartile deviation of y. So, quartile deviation of y நம்ம என்ன find out பண்ணணும்? Quartile deviation of y வந்துட்டு find out பண்ணணும். So, what is y? y is equal to a plus bx. What is y? y is equal to a plus bx. நமக்கு கொடுத்திருக்கிற information 3x plus 4y equal to 20. So, y மட்டும் நமக்கு வேணும். So, 4y equal to 20 minus 3x. What is y? y is equal to 20 divided by 4. இந்த multiplication இங்கே வரும்போது divide. Minus 3 by 4 into x. So, இந்த மாதிரி frame பண்ணிக்கிறோம். இங்கே modulus எடுத்துக்கிறோம். So, quartile deviation of y. Quartile deviation of y வந்துட்டு modulus இருக்கிறனால மைனஸ் பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 3 by 4, எக்ஸோட வேல்யூ என்னங்க? எக்ஸ் இஸ் 12. எக்ஸோட வேல்யூ என்னங்க? 12. எக்ஸோட வேல்யூ 12 இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். how many times? 3 times. ஸோ 3 3s are என்ன வருதுங்க? 9. ஸோ quartile deviation of y வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? quartile deviation of y வந்துட்டு உங்களுக்கு 9. 43rd ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 44th ப்ராப்ளம். 44th ப்ராப்ளம். If the quartile deviation of x is 8 and 3x plus 6y equal to 20, then the quartile deviation of y is. So, நம்மளோட formula y is equal to a plus bx. y is equal to a plus bx. Given problem 3x plus 6y equal to 20, 6y equal to 20 minus 3x. y is equal to 20, இந்த 6 இங்கே வரும்போது divide, minus 3 by 6x. ஸோ இது வந்து மாடுலஸ் இருக்கிறனால இங்கே மாடுலஸ் நம்ம போட்டுக்கணும். மாடுலஸ் இருக்கிறனால மைனஸ் பற்றி கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ y is equal to quartile deviation of y is equal to quartile deviation of x. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 by 6 அப்படியே போட்டுக்கலாம். x இருக்கிற இடத்துல நம்ம 8 அப்ளை பண்ணலாம். 3 டேபிளில் இங்கே எவ்வளோ டைம்ஸு? 2 டைம்ஸு. இது கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ எக்ஸோட வேல்யூ quartile deviation of y is equal to 4. quartile deviation of y is equal to quartile deviation of y is equal to உங்களோட ஆன்சர் என்னங்க? 4. நெக்ஸ்ட்டு, what is the value of mean deviation about mean for the following numbers? Following numbers 5, 8, 6, 3, 4. சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்குறாங்க?
மீன் டீவியேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம மீன் டீவியேஷனில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மீன் கால்குலேட் பண்ணணும். எப்படி மீன் கால்குலேட் பண்ணுறது? கிவன் ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாங்களா? 5, 8, 6, 3, 4 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 26 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுங்க? 26. ஸோ மீன் கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா என்னங்க? சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். மீன் மீன்ஸ் என்னங்க? எக்ஸ் பார். 26 டிவைடட் பை என் 1 2 3 4 5. ஸோ 26 டிவைட் பை 5 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க? மீன் வந்துட்டு உங்களுக்கு 5.2. மீன் டீவியேஷன் வேணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5.2. ஸோ 5 மைனஸ் 5.2 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னமோ அதான் போடணும், ப்ளஸ் மைனஸ் கன்சிடர் பண்ண வேண்டாம். 6 மைனஸ் 5.2 உங்களுக்கு 8 மைனஸ் 5.2 2.8. 6 மைனஸ் 5.2 வந்துட்டு 0.8. 3 மைனஸ் 5.2 வந்துட்டு உங்களுக்கு 2.2. 4 மைனஸ் 5.2 வந்துட்டு 1.2. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7.2. ஸோ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் divided by n. Sigma x minus x bar divided by n. X minus x bar வந்து 7.2. n வந்து number of item. Number of item வந்துட்டு உங்களுக்கு 5. 7.2 divided by 5 வந்து 1.44. இப்போ மீன் டீவியேஷன் எப்படின்னு புரிஞ்சுச்சுங்களா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்து எழுதிருங்க. மீன் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் மீன் சிக்மா எக்ஸ் டிவைட் பை n 5.2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 minus 5.2, 8 minus 5.2, 6 minus 5.2, 3 minus 5.2, 4 minus 5.2. நெக்ஸ்ட் இதெல்லாம் டோட்டல் பண்ணுறோம். இதுக்கு பேர் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ மீன் டீவியேஷன் அபவுட் மீன் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 7.2. n நம்பர் ஆஃப் ஐட்டம் 5. 7.2 டிவைட் பை 5 வந்துட்டு 1.44. இதாங்க உங்களோட ஆன்சர். Next 47th problem. The coefficient of mean deviation about for first 9 natural number is. இதான் உங்களோட கொஷின். அப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 9 natural number 1 2 3 4 5 6 7 8 9. This is 9 natural number. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா எக்ஸ் 45 வருது. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 45. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க? சிக்மா எக்ஸ் பை என்னங்களா? 45 டிவைடட் பை 9. ஸோ 45 டிவைட் பை 9 வந்துட்டு உங்களுக்கு 5 டைம்ஸ். ஸோ எக்ஸ் பார் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். வாட் இஸ் எக்ஸ் பார்? எக்ஸ் பார் வந்து 5. ஸோ டிஃப்ரென்ஸ் 1 மைனஸ் 5 உங்களுக்கு என்ன வரும்? 4. 2 மைனஸ் 5 3. 3 மைனஸ் 5 உங்களுக்கு என்ன வரும்? 2. 4 மைனஸ் 5 என்ன? 5 மைனஸ் 5 0. 6 மைனஸ் 5 வந்து 1. 7 மைனஸ் 5 வந்து 2. 8 மைனஸ் 5 வந்து 3. 9 மைனஸ் 5 வந்துட்டு உங்களுக்கு 4. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 கிடைக்குது. ஸோ இந்த 20க்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மீன் டீவியேஷன் அபவுட் மீன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு மீன் டீவியேஷன் அபவுட் மீன். மீன் டீவியேஷன் அபவுட் மீனோட ஃபார்முலா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை என். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் 20. என் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 9. ஸோ 20 டிவைட் பை 9. தென் தேர்டு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். மீனுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப்பு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். இதுதான் உங்களோட தேர்டு ஸ்டெப். ஸோ தேர்டு ஸ்டெப்பு நம்ம எப்படி படிச்சுக்கலான்னா செகண்ட் ஸ்டெப் டிவைட் பை ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்போட கொஷின் என்னங்க? மீன் டீவியேஷன் அபவுட் மீன்
divided by mean. Divided by என்னங்க mean. ஸோ இங்கே செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் என்னங்க 20 டிவைட் பை 9. ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ஆன்சர் என்னங்க 5. இதை டிவைட் பை 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 20 டிவைட் பை 9. இதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் 1/5 ஆயிருங்களா? இதை ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா 1/5. ஸோ இன்ட்டு 100 இன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்ட்டு 100 ஏன்னா பர்சன்டேஜில் வேணும். ஸோ இன்ட்டு 100. இதை இதால் அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸு 4 டைம்ஸ். 400 டிவைட் பை 9. நம்மளோட ஆன்சர் என்னங்க 400 டிவைடட் பை 9. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் அபவுட் மீன். Sum number 48. If the relation between x and y is 5y minus 3x 10 and the mean deviation about mean for x is 12, then the mean deviation of y about mean is. So given problem 5y minus 3x is equal to 10. 5y minus 3x is equal to 10. மீன் டீவியேஷன் ஆஃப் y கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ given. ஸோ 5y is equal to 10 plus 3x. ஸோ y வேணும்னா 10 divided by 5, 3/5 of x. 3/5 of x. ஸோ y is equal to 10/5 plus 3/5 of x. Mean deviation of y is equal to 3/5 into mean deviation of x. Mean deviation of x. இதான் உங்களோட ஃபார்முலா 3/5 mean deviation of x. ஸோ 3/5. What is mean deviation? Mean of x. x உங்களுக்கு 12. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 3 into 12 36 டிவைடட் பை 5 உங்களுக்கு 7.20 வரும். இதாங்க உங்கள் கொஷின் நம்பர் 48 ஓட ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 57. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் இது ரா டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ப்ராப்ளம் எப்படி இருக்குங்க? 10 16 10 16 10 10 16 16 இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 104 கிடைக்குது. இதுக்கு சிக்மா எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. 10 10s are 100, 16 16s are 256, 10 10s are 100, 16 16s are 256, 100 100 256 256. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1424. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது? 1424. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா என்னங்க? ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 1424. என் நம்பர் ஆஃப் ஐட்டம் 1 2 3 4 5 6 7 8. Sigma x 104 divided by 8 the whole square. Next standard deviation 1424 divided by 8 உங்களுக்கு 178. இதை இதால் கட் பண்ணால் 13 times. So 13 the whole square. Standard deviation equal to 178. 13 13s are 169. So standard deviation equal to 178 minus 169 root 9. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஆன்சர் உங்களுக்கு 3. ஸோ ரா டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 59th ப்ராப்ளம். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 3. வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் 5 minus 2x அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் y is equal to a plus bx அந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். y is equal to a plus bx. So standard deviation of y is equal to
modulus of b into standard deviation of x. Modulus of b into standard deviation of x. ஸோ எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் b வந்துட்டு உங்களுக்கு அந்த மைனஸ் பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். 2 into 3. ஸோ 2 3s நமக்கு என்ன வருதுங்க 6. நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்துட்டு உங்களுக்கு 6. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்துட்டு உங்களுக்கு 6. கொஷினில் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 6 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்னங்க 36. இதாங்க உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 60th ப்ராப்ளம். எக்ஸ் பார் வந்து 50, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 25, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. Standard deviation divided by mean into 100. What is standard deviation? 25. Mean வந்து 50 into 100. ஸோ இதால் அடித்தா எவ்வளோ டைம்ஸு 2 டைம்ஸ் இதையும் கட் பண்ணிட்டோம்னா 50%. இதாங்க உங்களோட ஆன்சர். 60th ப்ராப்ளத்தோட ஆன்சர். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 டிஇஎல்சி சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.